வருஷத்துக்கு ஒரு டைமாச்சும் ஊருக்கு போயிடுவோம். இந்த டைம் கொழுந்தனார் பையனுக்கு மொட்டை போடுறாங்கன்னு சொல்லி ஊருக்கு போயிருந்தோம். சென்னையில் ஒரு 9 போல் பஸ் ஏறிந்தோம். ஊருக்கு போகிறதுக்கு மார்னிங் ஒரு 10:30க்கு மேலேயே ஆகிடுச்சு. மொட்டை போடுற டைமிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஏன்னா காலையிலேயே மொட்டை போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து ரொம்பவே லேட்டாக தான் போயிருந்தோம். அத்தை வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் தான் கிளம்புனோம். அத்தை வீட்டில் வந்து மல்லி செடி எல்லாமே நல்லா பூத்துருந்தது. இப்போ சீசனுங்கிறதுனால செம மொட்டு வச்சுருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு கொஞ்சமாக தான் கட்டினேன். ஆனால் கொஞ்சம் பூ வந்து கட்டவே இல்லை. ஏன்னா டைமே பத்தாது. நாங்கள் போகிறதுக்கு ஒரு 1 போல் ஆகிடுச்சு. நாங்கள் போய் லஞ்ச் மட்டும் சாப்பிட்டு வந்தோம். பெருசாக அங்கெல்லாம் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. நேட்டிவ் என்னமோ திருச்செந்தூர் பக்கம்தான், இருந்தாலும் 2 வருஷமாக என்னால் முருகரை போய் பார்க்கவே முடியல. 2 டைம் வரும்போதுமே ஒரு 1 டே இருக்கிற மாதிரி தான் வந்திருந்தோம். அதனால் வந்து டிக்கெட்டும் புக் பண்ணிவிட்டு வரதுனால கோயிலுக்கு போகவே முடியல. இந்த டைம் எப்படியாச்சும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திருச்செந்தூரே இப்போ இல்லை. க்ரௌடை பற்றி சொல்லலை. கோயிலை சுற்றி ஏதாச்சும் இடித்து ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. எப்போவுமே ஒர்க் போயிட்டே தான் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, ஒரு கடந்த கொஞ்சம் வருஷமாகவே ஏதாச்சும் ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. பட் இந்த டைம் போகும்போது ஒரு சில இடத்துல எல்லாமே கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்னமும் நிறையா ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரமாகவே கொஞ்சம் நல்லா தான் கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். க்ரௌடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முன்னாடியுமே க்ரௌடு இருக்கும். க்ரௌடே இல்லை, இப்போ தான் புதுசாக கூட்டம் சேருது அப்படிலாம் இல்லை. க்ரௌட் எப்போவுமே இருக்கும். இப்போ கொஞ்சம் வெளியூர்காரங்களோட பக்தர்களோட கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. திருச்செந்தூருக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா திருச்செந்தூர் நியரில் இருக்கிற கோயிலுக்குமே போயிட்டு வந்துடலாம். திருச்செந்தூர் பக்கத்துலேயே குலசையில் வந்து முத்தாரம்மன் இருக்காங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். திருச்செந்தூர் டு திருநெல்வேலி ரோட்டில் நவதிருப்பதி பெருமாள் கோவில் இருக்குது. நீங்கள் திருச்செந்தூருக்கு ஆன்மீகமாக தான் வர்றீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க இந்த கோயிலுக்கு எல்லாமே நீங்கள் போயிட்டு வரலாம். நாங்கள் 100 ருபீஸ் சைனில் தான் போயிருந்தோம். க்ரௌடு கொஞ்சம் கம்மி தான். டைம் எவ்வளோ ஆகுமோன்னு தெரியலன்னு சொல்லி தான் 100 ருபீஸ் சைனில் போயிருந்தோம். ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே வந்து சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். முருகரை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா செம மழை. இந்த டைம் கொஞ்சம் வெயிலாகவே இல்லை. மே மந்த்து தான் எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப வெயிலாக இருக்கும். பட் இப்போ நல்ல மழையாக இருந்தது.